Victory begins at Vidyalakshmi. Hello students, welcome to YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்னுடைய சாப்டர் 12 மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல மீன் அண்ட் ஆவரேஜ் சம் ரெண்டு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் நம்பர் 1 அண்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 2. Calculate the mean for the given data. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் இது, 2 மார்க் கொஸ்டின். இது வரைக்கும் போர்டு எக்ஸாம்ல கேட்காத ஒரு கொஸ்டின். எத்தனை வேல்யூஸ் வேரியபிள்ஸ்ல அந்த வேல்யூஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. 2, 4, 6, 8, 10 மொத்தம் 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு ஹிண்ட் என்ன சொன்னாங்க, பை யூசிங் த டைரக்ட் மெத்தட். இப்போ எப்பயுமே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் மெத்தட், டைரக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தட்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 5 வேல்யூஸ் முதல்ல எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பாருக்கு என்ன ஃபார்முலா, சம் எக்ஸ் பை என். சம் எக்ஸ்னா கிவன் வேல்யூஸ், இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 + 4 + 6 + 8 + 10 டிவைடட் பை எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்கான், 5 வேல்யூஸ். ஸோ 5. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 + 4 6 + 6 12 + 8 20 + 10 30 டிவைடட் பை 5. ஸோ இதை 5 ஆல டிவைட் பண்றோம். ஆவரேஜ் த ரிசல்ட் இஸ் 6. ஸோ திஸ் இஸ் கால்டு எக்ஸ் பார். The mean value of the given 2, 4, 6, 8, 10. இது வரைக்கும் போர்டு எக்ஸாம்ல கேட்காத ஒரு கொஸ்டின். நம்ம வந்து 2 மார்க்ல கேட்டா கேட்கலாம். ஏன்னா லாஸ்ட் 2024 பேப்பர்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரியில 2 மார்க்லயும் ஒரு சம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 மார்க்லயும் அந்த சம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம 2 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி இன்னொரு மாடல்ல இன்னொரு சம் பார்க்க போறோம். the very next example sum. Example number 2. A student mark in 5 subject. நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம் by using the assumed method. previous method பாத்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட், டைரக்டா எக்ஸ் பார் அந்த மீன் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ இதுல assumed மெத்தட்ல ஆவரேஜை கண்டுபிடிக்க போறோம். சேம் ப்ராசஸா என்ன பண்ணணும் அப்படின்னா, given values ஒரு டேபுலர் காலமா ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இது எக்ஸ், இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கும். 75, 68, 80, 92 அண்டு 56. இங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம அசியூம்டு, இது டெக்ஸ்ட் புக்ல நமக்கு 68 அசியூம்டா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அசியூம்டு வேல்யூல என்ன பண்ண போறோம், டி கண்டுபிடிக்க போறோம். டி என்ன பண்ணோம், எக்ஸ் மைனஸ் ஏ, இதான் ஃபார்முலா. டிவியேஷன் இந்த வேல்யூல இதை எப்படி நான் சூஸ் பண்றது, 68 எப்படி சூஸ் பண்றது, கொடுத்துருக்கிற வேல்யூஸ்ல எனி ஒன் வேல்யூவை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, வேல்யூஸை கோ த்ரூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ, அடுத்த வேல்யூ என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. வெரி நெக்ஸ்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்தரா வெரி நெக்ஸ்ட் வேல்யூ அகைன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி 2 இன்க்ரீஸ் ஆன வேல்யூக்கு பிஃபோரா இருக்கிற வேல்யூவை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. ஏ நமக்கு தெரியும். வாட் இஸ் எக்ஸ், 75 minus 68 equal to 7. 68 minus 68 equal to 0. 80 minus 68 equal to 12. 92 minus 68 equal to 24. எல்லாமே பிளஸ் தான். நெக்ஸ்ட் 56 minus 68, இங்க மட்டும்தான் நெகட்டிவ் வேல்யூ வருது நமக்கு, minus 12. ஸோ பிளஸ் 12 மைனஸ் 12 கேன்சல். ஸோ எவ்வளோ வேல்யூ கிடைக்குது நமக்கு, 31. இது சம் டி. ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா, ஃபார்முலா ஏ பிளஸ் சம் டி டிவைடட் பை என். ஸோ ஏ ஆல்ரெடி நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 68 பிளஸ் சம் டி எவ்வளோ வந்திருக்கு, 31 டிவைடட் பை 5. இந்த 5 எப்படி வந்தது, த கிவன் வேல்யூ இஸ் 5. ஸோ 5 பிரசன்ட் பண்ணணும். 68 பிளஸ் 31 அதை வந்து 5 ஆல டிவைட் பண்ணிக்கோம். பக்கத்துல போடுங்க. 5 6 are 30. 1.02 10. So 6.2. So what is the answer, 74.2. இது இந்த ஸ்டூடெண்டோட ஆவரேஜ். இந்த கொஸ்டின் நமக்கு 3 மார்க்ல கேட்டாலும் கேட்கலாம், இல்ல 2 மார்க்ல கேட்டாலும் கேட்கலாம். ஸோ இது ஒரு ஈஸியஸ்ட் மாடல் சம். இது அரித்மெட்டிக் மீன், நம்மளுடைய 12th சாப்டர்ல அரித்மெட்டிக் மீன்ல வர 2 எக்ஸாம்பிள் சம்ஸை பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.